நாடு முழுக்க குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு மாநிலத்திற்கும் குடியரசு தினத்தை கொண்டாடுகிற தகுதி இருக்கோ இல்லையோ, தமிழ்நாடு அரசுக்கு மட்டும்தான் குடியரசு தினத்தை கொண்டாடுகிற தகுதி இருக்கிறது. கையில சுருக்கிச்சு. அவங்க சொல்றாங்க, அக்கா கனிமொழி, தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், கலைஞர் அரசு அமைந்தால், திராவிட மாடல் அரசு அமைந்தால், பெரியார் அரசு அமைந்தால், அண்ணா அரசு அமைந்தால் நாங்கள் மதுக்கடைகளை போடுவோம். அக்கா, பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலா, அதனால வெக்க விட்டு போகணுங்கிற மாதிரி சொன்னீங்களே அக்கா, என்ன ஆச்சு உங்க வாக்குறுதி? டாஸ்மாக் பார் நடத்துறோம் பூரா திமுக ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர். டாஸ்மாக் பார் ஏன் நடத்துறோம் பூரா திமுக கட்சிக்காரன். ஆனா மாலை 10 மணிக்கு டிவி திறந்த ஐயா ஸ்டாலின், போதையின் பாதையில் போகாதீர்கள். தடைய திறந்து வச்சா போதையின் பாதையில போகாம அப்புறம் கோபாலபுரம் பாதையில போவான். அல்லமத்தி ஹப்பி போ, அல்லமத்தி ஹப்பி போ, அந்த பாட்டை விட இப்போ இந்த வந்துச்சே பீலிங்ஸ் அந்த பாட்டை விட இப்போ இந்த ட்ரெண்டான எல்லா பாட்டோட அந்த பாட்டு 2012 அந்த பாட்டை கேட்கும் போது எங்க அண்ணன், டேய் இந்த பாட்டுல 2வது வரிய கவனி, அது நடக்க போகுது. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, அதுதான் மக்களோட முடிவு. முடிஞ்சுல? இப்ப இந்த பாட்டை போடுங்கள. இருட்டா இருக்கும் வானத்தில ஒளி கீற்று ஒண்ணு பொறக்குதம்மா, வறண்டு கடக்கும் பூமிக்குள்ள புது ஊத்து ஒண்ணு பொறக்குதப்பா. வாராரையா, அவரே வாராரையா, நல்ல ஆட்சி தாராரையா. வாயில நல்ல செந்தமிழ் வந்துட போகுது. ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தல் பரப்புரையில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நாடு முழுக்க குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு மாநிலத்திற்கும் குடியரசு தினத்தை கொண்டாடுகிற தகுதி இருக்கோ இல்லையோ, தமிழ்நாடு அரசுக்கு மட்டும்தான் குடியரசு தினத்தை கொண்டாடுகிற தகுதி இருக்கிறது. கையில சுருக்கிச்சு. என்றால் 2023ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடக்கிறது. இந்தியாவில் அதிகமான சாலை விபத்துகள் நடந்திருக்கிறது என்ற புள்ளிவிவரத்தை பற்றி பேசுகிற பொழுது நாட்டினுடைய சாலை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய நிதின் கட்கரி பேசுகிறார். நாடு முழுக்க 6,46,000 சாலை விபத்துகள் நடந்திருக்கிறது. அதிலே அதிகமாக தமிழ்நாட்டில் தான் 64,105 சாலை விபத்துகள் நடந்திருக்கிறது. அந்த 64,105 சாலை விபத்துகளில் 18,444 பேர் மரணம் அடைந்திருக்கார்கள். அந்த 18,444 பேரில் கிட்டத்தட்ட 12,000 பேர் மது குடித்து சாலை விபத்திலே மரணம் அடைந்திருக்கிறார் என்று சொல்றார். நான் பொய் சொல்லல. நான் கருணாநிதி மகன் கிடையாது, நான் ராமசாமி பேரன் கிடையாது, நான் பிரபாகரன் பிள்ளை, சீமான் தம்பி. வேணா நிதின் கட்கரி சொன்னது ஆவணமா இருக்கிறது. மாநில குற்ற ஆவண காப்பகம், தமிழ்நாடு அரசு புள்ளிவிவரம். மாநில ஆவண காப்பகம் என்ன சொல்லுது அப்படின்னா, அதே நிதின் கட்கரி சொன்னதே மாநில குற்ற ஆவண காப்பகம் சொல்லுகிறது. 2024ஆம் ஆண்டுல கிட்டத்தட்ட நாடு முழுக்க நடந்த சாலை விபத்துகளில் 18,074 பேர் தமிழ்நாட்டில் மட்டும் மரணம் அடைந்திருக்கிறார்கள். அதில் கிட்டத்தட்ட 13,500 பேர் இந்த மது குடித்து, சாராயம் குடித்து, இந்த டாஸ்மாக் என்ற இந்த சனியன்ல சரக்கு வாங்கி குடித்து இறந்திருக்கிறான். பொங்கலுக்கு மட்டும் 735 கோடிக்கு வருமானம். அதனால் குடியால் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு நடக்கிற இந்த அரசுக்கு குடியரசு தினத்தை கொண்டாடுகிற எல்லா தகுதியும் இருக்கிறது. வேற யாருக்கும் இல்லை. இவர்கள் தான் சொல்றான், மதுக்கடையை ஒழிப்பதற்காக, கள்ளுக்கடையை ஒழிப்பதற்காக தென்னை மரங்களை எங்க தாத்தா வெட்டி வீசினாரு. அட முட்டாளு, அட சனியனே, அட காட்டு மராண்டியே, எவனாவது அழகழகா வளர்த்த பிள்ளைய அவன் தவறு செய்யறான்னு வெட்டி கொள்ளுவானா? திருத்தத்தான் பார்ப்பான். கள்ளுக்கடை எதுக்கணும்னா கள்ளுக்கடையை மூடணும், கள்ளுக்கடையை அடிச்சு உடைக்கணும். அதை விட்டு தென்னை மரத்தை வெட்டி வீசுவானா? இந்த ஒரு வடிவேல் படத்துல யானையை வச்சு என்ன பண்ணலாம், யானையை வச்சு பிச்சை எடுக்கலாம். யானைக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கு, அதை விட உன் பிச்சை பத்தி உன் புத்தி பூரா பிச்சையில போதும், பிச்சைக்கார பயில எடுப்பாங்க. அது மாதிரி தென்னையிலிருந்து இளநீ வரும், தென்னையிலிருந்து தேங்காய் வரும், தேங்காயிலிருந்து தேங்காய் எண்ணெய் வரும், மட்டை வரும், எத்தனையோ நற்பண்புகள் இருக்கு. ஆனா தென்னன்னொன்னு இவன் பார்வை போறான், கல்லுல போயிருக்குன்னா அவன் பார்வை குருட்டு பார்வை, திருட்டு பார்வை, திராவிட பார்வை. நான் பொதுவா சொல்றேன், யாரு தென்னை மரத்தை வெட்டினாங்களோ அவங்களுக்கு சொல்றேன். நான் எதுக்காக சொல்றேன்னா அதுக்காக சொல்றேன், பொதுவா சொல்றேன். அப்போ இந்த தென்னை மரங்களை யாரோ ஒருத்தர் வெட்டி வீசினாருன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க பல பேர் தென்னை மரத்தை, பனை மரத்தை வெட்டி இருக்கிறான். நம் பாட்டனும் தாத்தனும் கல்லு குடிச்சான்,
கல்லு குடிச்சு 14 பிள்ளை பத்தான். இன்னைக்கு இந்த கோட்டை குடிச்சு ஒத்த பிள்ளை பெக்க வழி இல்லாம போயிட்டான். என்ன காரணம்? இவன் இந்த கல்லுக்கடைக்கு தடையை போட்டு தென்னை மரத்தை வெட்டி வீசி, பனைமரத்தை வெட்டி வீசி, எத்தனை பனைமரம் பாரதி பாடுறான், 30 கோடி பனைமரம் இருந்தது 1920 காலகட்டத்தில். இன்னைக்கு 1 கோடி பனைமரம் கூட தமிழ்நாட்டில் இல்ல. கிட்டத்தட்ட 32 வகையான பனைமரங்கள் தமிழ்நாட்டில் இருந்தது. ஆண்பனை, பெண்பனை, குந்தப்பனை, தாலிப்பனை, குமுதிப்பனை, சாற்றுப்பனை, ஈழம்பனை, ஈச்சப்பனை, குண்டுப்பனை, அலாம்பனை, கொண்டைப்பனை, ஏதிலிப்பனை, ஏசிறுப்பனை, காட்டுப்பனை, கதலிப்பனை, வலியப்பனை, நிலப்பனை, சனப்பனை, அழகுப்பனை, வாதப்பனை என்று 34 வகையான பனைமரங்கள் இருந்தது. இன்றைக்கு இருக்கிறதா? இல்ல. காரணம் யாரு? காரணம் யாரு? இந்த கேடுகட்ட கேவலப்பட்ட கூட்டம். 2019 மரியாதைக்குரிய தூத்துக்குடிய பாராளுமன்ற உறுப்பினர் திமுகவில் இருப்பதிலே ஆகச்சிறந்த அறிவாளிகள்ல ஒருத்தங்க சொன்னாங்க, அண்ணன் கோச்சுக்குவாங்க, ஆகச்சிறந்த அறிவாளிகள் திமுக இருக்கிறதுல அறிவாளி. அவங்க சொல்றாங்க, அக்கா கடிமொழி, தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், கலைஞர் அரசு அமைந்தால், திராவிட மாடல் அரசு அமைந்தால், பெரியார் அரசு அமைந்தால், அண்ணா அரசு அமைந்தால் நாங்கள் மதுக்கடைகளை போடுவோம். அக்கா, பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலா, அதனால வெக்க விட்டு போகலைங்கிற மாதிரி சொன்னீங்களே அக்கா, என்ன ஆட்சி உங்க வாக்குறுதி? திமுக தேர்தல் வாக்குறுதியில நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடையை மூடுவோம்னு சொன்னீங்களே, என்ன ஆட்சி? இப்போ காலையில 12 மணில இருந்து 10 மணி வரைக்கும் கடை. இவரு இரவு 10 மணிக்கு டிவியை திறந்தா சேலம் சிவராஜ் தாத்தா பேசுன மாதிரி, பேர பசங்களா, நீ தமிழ்நாட்டு பேர பசங்களா, நீ விட்டுக்கடா, வேணாம்டா, மதுவை குடிக்காதீங்க, ஆகாத போதையில் பாதையில போகாதீங்க அப்படின்னு இவரு அட்வைஸ் பண்ணிட்டு காலையில கட்டிங்க இவரே ஊத்து கொடுக்குறாப்புல. ஆம்லெட்டா முட்டை பொரியலா பொடி மாசா அப்படி காலையில கட்டிங்கு சரக்கு இவரே காம்பினேஷன். டாஸ்மாக் பார் நடத்துறோம் பூரா திமுக ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர். டாஸ்மாக் பார் ஏன் நடத்துறோம் பூரா திமுக கட்சிக்காரன். ஆனா மாலை 10 மணிக்கு டிவி திறந்த ஐயா ஸ்டாலின், போதையின் பாதையில் போகாதீர்கள். சடைய திறந்து வச்சா போதையின் பாதையில போகாம அப்புறம் கோபாலபுரம் பாதையில போவான். இத கேட்டா எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம்? எப்படிப்பட்ட ஆட்சி? நல்ல ஆட்சி தானே, நல்ல ஆட்சி தானங்க கொடுக்குறீங்க, நான் ஒத்துக்கிறேன், நல்ல ஆட்சி. 2021 ஒரு பாட்டு போட்டீங்கல்ல, நல்ல ஆட்சி கொடுக்கீங்க. உங்களுக்கு உண்மையிலே நீங்க ராமசாமி வாரிசு, உண்மையிலே கருணாநிதி வாரிசு, உண்மையிலே அண்ணாவின் விரல் பிடித்து பெரியாரின் தடி பிடித்து அரசியல் பயின்ற நீங்கள், குச்சி பிடித்து அரசியல் படித்த நீங்கள் இந்த ஈரோட்டு தேர்தல் அந்த பாட்டை போடணும். இந்த ஒரு படம் நம்ம அண்ணன் விஜய் படம், அல்லமத்தி ஹபீபோ அல்லமத்தி ஹபீபோ, அந்த பாட்டை விட இப்போ இந்த வந்துச்சே பீலிங்ஸ் அந்த பாட்டை விட இப்போ இந்த ட்ரெண்டான எல்லா பாட்டை விட அந்த பாட்டு 2012 அந்த பாட்டை கேட்கும் போது எங்க அண்ணன், இந்த பாரதி எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியோ, நம்ம தாத்தா முத்துராமலிங்க தேவர் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியோ, நம்மாழ்வார் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியோ, எங்க அண்ணன் அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. எங்க அண்ணன் சொல்ல முடியும், நான் தான் சொல்ல முடியும். சொன்னாருங்க, உண்மையில அவருக்கு கருணாக்கெல்லாம் கிடையாது, உண்மையில தீர்க்கதரிசி. சொன்னாரு, என்ன தெரியுமா சொன்னாரு? டேய், இந்த பாட்டுல 2வது வரிய கவனி, அது நடக்க போகுது. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, அதுதான் மக்களோட முடிவு. முடிஞ்சில. இப்ப இந்த பாட்டை போடுங்களேன். இருட்டா இருக்கும் வானத்தில ஒளி கீற்று ஒண்ணு பொறக்குதம்மா, வறண்டு கடக்கும் பூமிக்குள்ள புது ஊத்து ஒண்ணு பொறக்குதப்பா, வாராரையா அவரே வாராரையா, நல்ல ஆட்சி தாராரையா. வாயில நல்ல செந்தமிழ் வந்துட போகுது. ஏதாவது கருணாநிதி பெரியார்னு திட்டி விடுவோம் பார்த்துக்கோங்க. உங்களை கேட்ட வார்த்தை போட்டு திட்டி விடுவேன், பீ போடுற மாதிரி ஆகி போயிடும். உங்களை ரொம்ப மோசமா திராவிடன்னு திட்டி விடுவேன். அன்பிற்குரிய மக்களே, இந்த சனியன் ஒளி வேண்டும் என்றால் சீமானினும் வெள்ளி முளைத்து திராவிடம் என்று சனியன் ஒளிந்தால்தான் தமிழ் தேசியம் என்கிற ஞாயிறு பிறக்கும். இங்க கருணாநிதி ஸ்டாலின் சொன்ன நாக்கு கூட உதடு கூட ஒட்டாது, சீமான் பிரபாகரன் சொன்னாதான் உதடுகள் கூட ஒட்டும். ஒரு கிளர்ச்சி, இது ஒரு கிளர்ச்சி. கூண்டோடு காலினாய் கோவை மாவட்டம், கூண்டோடு காலினால் சேலம் மாவட்டம், கூண்டோடு காலினால் திருவள்ளி மாவட்டம். டேய், ஒத்த ரூபா காசு கொடுக்கல, கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்கல, ஒரு தேர்தல் பரப்பல, இத்தனை ஆயிரம் மக்களை கூட்டி காட்டலாம், நாங்க பேசுறதை விட்டுறோம். இவ்வளவு இளைஞர்கள் படித்தவர்கள், பண்புள்ளவர்கள், அறிவாளிகள், பொறியாளர்கள், மருத்துவர்கள் ஒரு கட்சியின் கூட்டத்துக்கு வரா. ஒரு கட்சியின் கூட்டத்திற்கு பாதுகாப்பாக பெண் பிள்ளைகள் வர முடியும்னா அந்த நாம் தமிழர் கட்சி கூட்டத்துக்கு மட்டும் தான் வர முடியும். ஏன்னா திமுக கூட்டத்துக்கு போனா என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரியாது, போனாதான் வந்தாதான் உறுதி. அப்போ ஒரு புரட்சியை நாங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கோம். அந்த புரட்சியை கேட்கத்தான் மக்கள் கூட. நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் பரப்புரை என்பது மாலை நேர அறிவியல் அரசியல் வகுப்பாக தமிழ்நாட்டு களத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. தம்பி கார்த்தி சொன்னது போல, எங்கடா வரணும்? சீமான் வந்தா கல்லு வீசுவோம்,
கல்லு வீசு கண்ணன். நான் கூட திருச்சியில வீடு கட்ட போறேன், நல்ல பெரிய கல்லா வீசு, கரும்பாறையா வீசு, செங்கல் வீசு, முடிஞ்சா ஆத்து மணல வீசு, டிமாண்டா இருக்கு, அள்ளி கொண்டு போய் வீடு கட்டுறோம். டேய், 1,00,000 துப்பாக்கிகளுக்கு மத்தியில ஈழத்திற்கு சென்று வந்த எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான நீ கல்லு வீசுவேன், மண்ணு வீசுவேன், என்னடா டேய்? யாரா நாங்க? பிரபாகரன் படத்தை ஒட்டி அவர் ஆட்சி அரசியல் பண்றாங்க. டேய், பிரபாகரன் படத்தை தமிழ்நாடு முழுக்க ஒட்ட வைத்து சுவரொட்டியாக பதாகையாக ஒட்டி அவர் அரசியல் பண்றாரா? யார் சீமான் நினைச்சிட்டு இருக்கிற? ஒருத்தர் கூட எனக்கு கேட்டாரு, ஊவை சீமான் அப்படின்னு கேட்டாரு. சாதியாக மதமாக கிடந்த என்னை போன்ற தமிழ் தம்பிகளை, அஜித் பின்னாடி விஜய் பின்னாடி போன்ற சென்ற தமிழ் தம்பிகளை தலைவர் பிரபாகரன் பிள்ளால் சென்ன வைத்த ஆகச் சிறந்த புரட்சியாளர் செந்தமிழன் சீமான். சீமான் மது குடித்துக் கொண்டு மாலை நேர விடுதிகளை கடந்த இளைஞர்களை மது ஒழிப்பு பிரச்சாரம் செய்ய வைத்து இந்த நிலத்திலே கனிம வள கொள்ளைக்காக, ஆற்றுமணல் கொள்ளைக்காக, கூடங்குளம் அணு உலைக்காக நாசக்கார திட்டங்களை எதிர்த்து போராடிய போராளிகளை உருவாக்கிய தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். சீமான் இந்தியராக, திராவிடராக, இங்க இருக்கிற சாதிய கட்சிகளாக, ரசிகராக கிடந்த எங்களை போன்றவர்களை தமிழனாக மாற்றுவேன். இந்த 7ஆம் அறிவு படத்துல ஸ்ருதிகாசன் சூர்யாவை கூட்டு வந்து ஒரு குடுவைக்குள்ள போட்டு போதி தர்மனா மாத்திர மாதிரி எங்களை 12,000க்கும் மேற்பட்ட கூட்டங்கள்ல பேசி 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 எந்த நாட்டுல பேசி பேசி திராவிடத்தை வளர்த்தானோ அந்த நாட்டுல பேசி பேசி திராவிடத்தை உடைத்து எங்களை தமிழனா மாத்தலாம். கூடியிருக்கிற யாராவது ஒருத்தர் கேட்டு பாருங்க, யாராவது ஒருத்தர் கைது பண்ணி பாருங்க. கைது பண்ணும் போது சாதி சொல்ல மாட்டான். கைது பண்ணும் போது கூட சாதி சொல்லாத ஒரு கூட்டம் அது நாம் தமிழர் கூட்டம். அதை உருவாக்கியவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். என்ன பெரிய சாதனை பண்ணிட்டீங்க நாம் தமிழர் கட்சி? இவ்வளவு வீரமா பேசுறீங்க, இவ்வளவு பெரிய திராவிடம், நீங்க சின்ன மென்மையான கூட்டம், அது எவ்வளவு பெரிய கூட்டம். லாவோட்ஸ் என்கிற அறிஞன் சொல்லுகிறான், அவனுக்கு 90 வயசு ஆயிருது. அவன்கிட்ட ஒரு சீடன் கேட்கிறான், நம்ம சின்ன கூட்டம் எப்படி பெரிய கூட்டத்தை வெல்ல முடியும்னு அவர் சொல்றாரு. உலகத்திலேயே மென்மையை போன்ற ஆகச்சிறந்த எதிர்ப்பு கிடையாது. என்னுடைய பற்கள் உனக்கு தெரியுதான்னு கேட்கிறாரு. தெரியலன்னு சொல்றான். என் நாக்கு தெரியுதா? உனக்கு தெரியுது. ஏன்னா நாக்கு மென்மையானது, பற்கள் கடினமானது. பற்கள் விழுந்து விட்டது, நாக்கு என் சாகும் வரை இருக்கும். தண்ணீரை போல மென்மையானது எதுவும் கிடையாது. ஆனால் தண்ணீர் கரடு முரடான பாதைகளையும் கடந்து போகும். இந்த நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமானவர்களும், அண்ணன் சீமானவர்களும், கட்சியினுடைய தம்பிமார்களும் நாங்களும் தண்ணீரை போன்றவர்கள். நீ கொதிக்க வச்சா கொதிப்போம், ஆவியா மாறுவோம், மீண்டும் மழையா வந்து உன்னையே அழிப்போம். நீ காட்டாத்த நெருப்பா இருக்கலாம், ஆனா நாங்கள் காற்றாட்டு வெள்ளமா மாறி அந்த நெருப்பையும் அணைப்போம். நீ குளிர வச்ச ஐஸ் கட்டியா மாறுவோம், மீண்டும் உருகி வருவோம். எந்த இடத்துல வச்சாலும் எங்களை எவனாலையும் அழிக்க முடியாது. எப்படி தண்ணீருக்கு அழிவு கிடையாதோ அப்படி தமிழ் தேசியத்திற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் செந்தமிழன் சீமான் கொடுக்கிற கோட்பாட்டுக்கும் அழிவே கிடையாது. பெரியார பேசிட்டாங்க. பெரியார நாங்க எங்கடா பேசணும்? பெரியார் பேசினதை பேசணும், பெரியார் சொன்னதை பேசணும். பெரியார் தான். யாரு பெரியார் இருக்குல்ல? சல்லி பயலையும், பிக்காளி பயலையும், பீத்திர பயலையும், ஈத்திர பயலையும், ஈன பயலையும் நாங்கள் பெரியாராக ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் ராமசாமி அவர்களை சொல்லல, நான் ஈவேராவை சொல்லணும், பொதுவா சொல்றேன். ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுக்கு பெரியார் இருக்காரு. யார் பெரியார்? லண்டனுக்கு போய் அம்பேத்கரோடு சரிக்கு சமமாக உட்கார்ந்து, லண்டனுடைய வெள்ளைக்காரோடு சரிக்கு சமமாக உட்கார்ந்து இந்த நிலத்திலே முதல் பறையர் சமூகத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக வந்த எங்கள் தாத்தன் ரெட்டமலை சீனிவாசன் எங்களுடைய பெரியார். ஒரு பைசா தமிழன் என்ற நாளிதழ் நடத்தி எங்களுக்காக சமூக நீதி சமத்துவ களத்தில் நின்ற எங்களுடைய தாத்தா அயோத்திதாச பண்டிதர் எங்களுக்கு பெரியார். குற்ற பரம்பரை என்ற சட்டம் எங்களுக்கு வந்த பொழுது மறவர், கொண்டையங்கோட்டை மறவர், பிரமலை கள்ளர், இங்க இருக்கிற குறவர், எங்களுடைய வளையர், எங்களுடைய உடையார் உள்ளிட்ட 82 சாதிகளுக்கு சுட்டப்பரம்பரை சட்டம் போட்ட பொழுது கைரேகை வைக்க வேண்டும் என்று மாலை 6 மணிக்கு ஸ்டேஷனுக்கு போனால் காலை 6 மணிக்கு தான் திரும்ப முடியும் என்ற நிலைமை இருந்த பொழுது கையெழுத்து போடாதே, கட்டை விரலை வெட்டி வீசு என்று பேசிய வாய்ப்பூட்டு சட்டம் போட்டும் பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் வென்ற எங்கள் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் எங்களுக்கு பெரியார். 7 ஆண்டுகள் சிறைக்கு சென்று தன் சாகும் வரையில சாகும் போது 6 அடி பெட்டு, 6 அடியில 2 அடி தான் பெட்டு, 120 ரூபாய் பணம், 2 தட்டு, 2 செருப்பு, ஒரு கண்ணாடி, 4 புத்தகம், 4 வேட்டியோடு இறந்து போன நேர்மையினுடைய மறு வடிவம் எங்கள் தாத்தா கிங் மேக்கர் கர்ம வீரர் காமராஜர் எங்களுக்கு பெரியார். ஜீவானந்தம் சிங்கார வேலை எங்களுக்கு பெரியார்.
எத்தனை பெரியார் வச்சுக்கோ, நீ ஒத்த பெரியார் தூக்கி வர. எங்க அண்ணன் நீ 10 தலை ராவணன் இல்ல, 100 தலை ராவணன். 100 தலை ராவணன். நீ 10 தலை ராவணனை கூட வீழ்த்திக்கலாம், 100 தலை ராவணனை உன்னால் வீழ்த்த முடியாது. ஈரோடு களத்திலிருந்து எதிரொலிக்கும் இந்த திமுகவையும், இந்த திமுக கும்பலையும், இந்த திராவிட கோட்டங்களால அந்த கோட்டையில ஓட்டைய போடத்தாண்டா சீமானும் அவன் தம்பிகளும் வந்திருக்கிறோம். வா, ஒரு ஓட்டை போடுங்க மைக்கு சின்னத்துல. எனக்கு இருக்கிற கோபம் உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கிற வெறுப்பு திமுக மீது உங்களுக்கு இருக்கிறது. பாலியல் வன்கொடுமையில, ஆத்துமணல் கொள்ளையில, கனிமவள கொள்ளையில, அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல எல்லாத்திலும் உங்களுக்கு கோபம் இருக்கிறது. எங்களுடைய கோபத்தை நாங்க மேடையில் வெடிக்கிறோம், உங்களுடைய கோபத்தை மைக்கு சின்னத்துல காட்டுங்க. இல்லப்பா, நான் பரம்பரை ஊப்பி திமுக தான் ஓட்டு போடுவேன், நான் அதிமுக தான் ஓட்டு போடுவேன், அதனால எனக்கு வந்து நான் உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போடுவேன். ஒரு கோட்டை போட சின்னத்துக்கு நேர கை போகுதுன்னு பாக்குறீங்களா? ஒன்னே ஒண்ணுதான், நீங்க சூரியனுக்கே போடுங்க. நான் உங்களுக்கு ஒண்ணுமே செய்யல, சூரியனுக்கே போடுங்க. ஒரே ஒரு முறை தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2ஆம் நம்பர் சின்னம் சரியா வேலை பார்க்கறேன்னு சொல்றாங்க. 3ஆம் தேதி உள்ள போங்க, 2ஆம் நம்பர் பொத்தான வேலை பார்க்குதான்னு பார்த்துட்டு அப்புறம் நீ சூரியனுக்கு போடு, தூக்கி அவனை தூக்கி சுடுகாட்டுல போடு, எங்கேயும் போடு. முதல்ல 2ஆம் நம்பர்ல ஒரு போடு, அப்புறம் சட்டசபையில் எங்க அக்கா போடல டோப்பா கரண்டு ஓடுதா இல்லன்னு பாரு. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.